கண்ணியமிக்க எல்லாம் உள்ள அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, தமிழ்நாடு தௌஹீது ஜமாஅத் சார்பாக ராமநாதபுரம் வடக்கு மாவட்டத்தின் ஒரு விழிப்புணர்வு பேரணியை நடத்துவதற்காக நாம் எல்லாம் இங்கே ஒன்று கூடியிருக்கிறோம். பெண்கள் மற்றும் குழந்தைகள் மீதான பாலியல் வன்கொடுமைகள் நாளுக்கு நாள் மிகைத்து கொண்டு செல்வது நாடறிந்த உண்மை. சமீப காலமாக குழந்தைகள் என்றும் பாராமல், முதிய பெண்கள் என்றும் பாராமல், இளம்பெண்கள் என்றும் பாராமல் காமுகர்களுக்கு பெண்கள் இலக்காகி தங்கள் கற்புகளை இழந்து வன்கொடுமைகளுக்கு ஆளாகி உயிரிழக்கக்கூடிய மிகப்பெரிய கொடுமைகள் அதிகமாக அரங்கேறி வருகிறது. இந்த கொடுமைகள் இன்று நேற்று அல்ல, எந்த ஆட்சி வந்தாலும் இந்த பெண்களுக்கு எதிரான வன்கொடுமைகளுக்கு மட்டும் தீர்வு என்பது எட்டப்படாமலே இருக்கிறது. இதற்கு அடிப்படை காரணம் என்னவென்று பார்த்தால், நம் நாட்டில் இருக்கக்கூடிய சட்டங்கள், குறிப்பாக பெண்கள் மற்றும் குழந்தைகள் மீதான வன்கொடுமைகள் நடக்கிற பொழுது இந்த வன்கொடுமைகளுக்கு எதிரான தண்டனைகள் என்பது இலகுவானதாகவும் மிக எளிதாக விரைவில் சிறையை விட்டு வெளியில் வந்து மீண்டும் அதுபோன்ற பல வன்கொடுமைகளை செய்வதற்கு உதவியாகவும் தான் இந்த சட்டங்கள் இருக்கிறது. இதுதான் குற்றவாளிகளை மீண்டும் மீண்டும் இது போன்ற தண்டனைகளில் ஈடுபட வைக்கிறது. எனவே அது குறித்த ஒரு தெளிவான பார்வை அரசுக்கு வர வேண்டும் என்பதற்காகவும், அதே நேரத்தில் அறிவியல் வளர்ந்திருக்கிற இன்றைய காலகட்டத்தில் பெண்கள் தங்களுடைய கற்புகளை, தங்களுடைய மானத்தை பாதுகாத்துக் கொள்வதற்கான விழிப்புணர்வுகளை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காகவும் இந்த விழிப்புணர்வு பேரணியை நாம் நடத்துகிறோம். இறைவன் நாடினால் இன்ஷா அல்லாஹ் இந்த விழிப்புணர்வு தமிழகம் முழுக்க வலுப்பெற வேண்டும். ஆளும் அரசு இது குறித்து விரிவாக சிந்தித்து பெண்களுக்கு எதிராக வன்புணர்வு செய்யக்கூடிய காம கொடூரர்களுக்கு மிக கடுமையான தண்டனைகளை, இனி எந்த ஒரு ஆணும் பெண்கள் மீது கை வைப்பதற்கு யோசிக்க வேண்டும் என்ற அச்சத்தை ஒவ்வொரு ஆணுடைய உள்ளத்திலும் ஏற்படுத்தும் வகையில் மிக கடுமையான சட்டங்களை இயற்ற வேண்டும் என்பதே இந்த விழிப்புணர்வு பேரணியின் நோக்கம். எனவே இந்த பேரணியில் கலந்து கொண்டிருக்கக்கூடிய நீங்கள் இங்கிருந்து ஒரு 500 மீட்டர் தொலைவில் இந்த பேரணி நிறைவு பெறக்கூடிய இடம் அமைந்திருக்கிறது. இந்த பதாகையில் உள்ள கோஷங்களை மட்டும் நீங்கள் எழுப்ப வேண்டும். அது இந்த பகுதியில் உள்ள மக்களுக்கும் நாம் சொல்ல வரக்கூடிய செய்தி என்ன என்பதை எடுத்துரைக்கும். இது வெகுஜன கருத்தாக எல்லா மக்களுடைய உள்ளங்களிலும் அது போய் சேர வேண்டும் என்பதற்குத்தான் அந்த கோஷங்கள். அந்த வரிசையிலே அமைதியாக இன்ஷா அல்லாஹ் நாம் இந்த பேரணியை துவங்குவோம். அல்லாஹ் அக்பர், அல்லாஹ் அக்பர். மனித மிருகங்களால் சிதைக்கப்பட்ட நடவடிக்கை
தூக்கிலிடு 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 மனித மிருகங்களை தூக்கிலிடு மனித மிருகங்களை தூக்கிலிடு மனித மிருகங்களை தூக்கிலிடு மனித மிருகங்களை தூக்கிலிடு 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 மனித மிருகங்களை தூக்கிலிடு மனித மிருகங்களை தூக்கிலிடு தலை குனிவு 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 நாட்டுக்கே இது தலை குனிவு நாட்டுக்கே இது தலை குனிவு நாட்டுக்கே இது தலை குனிவு நாட்டுக்கே இது தலை குனிவு வெட்கக்கேடு 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 நாட்டுக்கே வெட்கக்கேடு நாட்டுக்கே வெட்கக்கேடு நாட்டுக்கே வெட்கக்கேடு நாட்டுக்கே வெட்கக்கேடு மானக்கேடு 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 நாட்டுக்கே மானக்கேடு நாட்டுக்கே மானக்கேடு நடவடிக்கை எடு நடவடிக்கை எடு நடவடிக்கை எடு நடவடிக்கை எடு நடவடிக்கை எடு நடவடிக்கை எடு உடனடியாக நடவடிக்கை எடு உடனடியாக நடவடிக்கை எடு சிறுமிகள் பெண்கள் மீதான சிறுமிகள் பெண்கள் மீதான சிறுமிகள் பெண்கள் மீதான சிறுமிகள் பெண்கள் மீதான பாலியல் கேட்கவில்லையா 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 அப்பாவி சிறுமிகளின் அப்பாவி சிறுமிகளின் அப்பாவி சிறுமிகளின் அப்பாவி சிறுமிகளின் அறிவுரை கேட்கலையா அறிவுரை கேட்கலையா தமிழக அரசு கேட்கலையா 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 அப்பாவி சிறுமிகளின் அப்பாவி சிறுமிகளின் அப்பாவி சிறுமிகளின் அப்பாவி சிறுமிகளின் தமிழ்நாட்டின் காவல்துறையே தமிழ்நாட்டின் காவல்துறையே தமிழ்நாட்டின் காவல்துறையே கேட்கலையா 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 சிறுமிகளின் மரணவாதம் சிறுமிகளின் மரணவாதம் சிறுமிகளின் மரணவாதம் சிறுமிகளின் மரணவாதம் உங்கள் காவிகளுக்கு கேட்கலையா உங்கள் காவிகளுக்கு கேட்கலையா நின்னாச்சு 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 தலை குனிந்து நின்னாச்சு தலை குனிந்து நின்னாச்சு 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 தலை குனிந்து நின்னாச்சு தலை குனிந்து நின்னாச்சு தமிழ்நாடு இன்றைக்கு தமிழ்நாடு இன்றைக்கு தமிழ்நாடு நின்னாச்சு தலை குனிந்து நின்னாச்சு 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 காவல்துறை நடவடிக்கையில் காவல்துறை நடவடிக்கையில் துணியும் அவர்கள் கலங்கவில்லை துணியும் அவர்கள் கலங்கவில்லை தமிழக அரசு தமிழக அரசு தமிழக அரசு தமிழக அரசு கேட்கலையா 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 அப்பாவி சிறுமிகளின் அழுகுரல்கள் கேட்கலையா அழுகுரல்கள் கேட்கலையா தமிழ்நாடு இன்றைக்கு தலை குனிந்து நின்னாச்சு தலை குனிந்து நின்னாச்சு தலை குனிந்து நின்னாச்சு தலை குனிந்து நின்னாச்சு பயமில்லை 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 பாலியல் குற்றவாளிகளுக்கு பயமில்லை பாலியல் குற்றவாளிகளுக்கு பயமில்லை கற்புக்கும் உயிருக்கும் பாதுகாப்பில்லை கற்புக்கும் உயிருக்கும் பாதுகாப்பில்லை உயிர் பலத்தை காத்து உயிர் பலத்தை காத்து பாலியல் குற்றவாளிகளுக்கு பாலியல் குற்றவாளிகளுக்கு காவல்துறை பயத்தை காட்டு காவல்துறை பயத்தை காட்டு வெட்கக்கேடு 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 நாட்டுக்கே வெட்கக்கேடு நாட்டுக்கே வெட்கக்கேடு நாட்டுக்கே வெட்கக்கேடு நாட்டுக்கே வெட்கக்கேடு மானக்கேடு 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 நாட்டுக்கே மானக்கேடு நாட்டிற்கே மானக்கேடு நாட்டுக்கே மானக்கேடு நாட்டிற்கே மானக்கேடு
நீதி கேட்கிற பேரணி அப்பாவி சிறுமிக்கு அப்பாவி சிறுமிக்கு அப்பாவி சிறுமிக்கு அப்பாவி சிறுமிக்கு இழைக்கப்பட்ட அநீதியை இழைக்கப்பட்ட அநீதியை இழைக்கப்பட்ட அநீதியை இழைக்கப்பட்ட அநீதிகளை கண்டித்து பேரணி கண்டித்த பேரணி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவர்கள் மீது என்றென்றும் உண்டாகட்டமாக என்று பிரார்த்தனை செய்தவனாக இங்கு கூடியிருக்கின்ற அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் காவல்துறை அதிகாரிகள், உளவுத்துறை அதிகாரிகள் அனைவரும் இந்த பேரணி எதற்காக வேண்டி நடைபெறுகின்றது, இவ்வளவு கடும் வெயிலையே நாங்கள் பொருள்படுத்தாமல் எங்கள் சமூகத்தை சார்ந்த முதியோர்கள், சிறியவர்கள், பெண்கள் என்று அனைவரும் பேரணியாக இங்கு ஒன்று கூடியிருக்கிறார்கள் என்று சொன்னால் இதற்கு என்ன காரணம்? தமிழகத்திலே தொடர்ச்சியாக பெண்களுக்கு எதிராக, சிறுமிகளுக்கு எதிரான வன்கொடுமைகளும் பாலியல் தீண்டல்களும் தொடர்ச்சியாக நடைபெறுகின்ற செய்திகளை நாம் தினந்தோறும் பார்த்து வருகின்றோம். அதிலே இன்றைக்கு தமிழகத்திலே பேசும் பொருளாக, தமிழகத்தையே உலுக்கிய நிகழ்வாக நடந்தது. கோவையிலே ஒரு 10 வயது ஒரு சிறுமி 2 கயவர்களால், காம கொடூரர்களால், அரக்கர்களால், மனிதநேயம் இல்லாத மனித மிருகத்தினால் அந்த 10 வயது கொண்ட அந்த பிள்ளை பாலியல் துன்புறுத்தலின் மூலமாக அந்த பிள்ளை சிதைக்கப்பட்டு கொடூரமான முறையிலே கொலை செய்யப்பட்ட நிகழ்வு இன்றைக்கு தமிழகத்தில் மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை உண்டாக்கியிருப்பதை பார்க்கிறோம். இது மாதிரியான நிகழ்வுகள் இன்று நேற்று என்று இல்லை. வருடத்திற்கு 1000த்திற்கு மேற்பட்ட வழக்குகள். ஒரு ஆய்வறிக்கை சொல்லப்படுகிறது, 2023 தமிழகத்தில் பாலியல் வழக்குகள் தொடர்பாக போக்சோ வழக்கில் பதிவு செய்யப்பட்ட எண்ணிக்கை பற்றி சொல்லுகிற பொழுது 6000த்திற்கு மேற்பட்ட வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. 2024 பெண் பிள்ளைகளுக்கு பாலியல் சீண்டல், பாலியல் துன்புறுத்துதல், பாலியல் துன்புறுத்தல் வழியாக கொலை செய்யப்படுதல் போன்ற வழக்குகளிலே ஒவ்வொரு வருடமும் 1000த்திற்கு மேற்பட்ட வழக்குகள் பதிவு செய்யப்படுகின்றன என்ற ஒரு தகவல் பதிவு செய்யப்படுவதை பார்க்கிறோம். இது இன்று நேற்று என்று நாம் பார்ப்பதல்ல. நாட்டிலே பல்வேறான சூழல்களில் பல நிகழ்வுகள் இது போன்று தொடர்கதையாக நடந்து கொண்டிருப்பதை நாம பார்க்கிறோம். காஷ்மீரிலே ஆசிஃபா என்ற ஒரு 8 வயது ஒரு சிறுமி, அந்த சிறுமி கடுமையான முறையிலே பாலியல் துன்புறுத்தல் செய்யப்பட்டு 5 கயவர்களால் கொடூரமான முறையிலே அந்த குழந்தை கொல்லப்பட்ட நிகழ்வு இந்தியா முழுவதுமே பேசப்பட்டது. நிர்பயா என்ற ஒரு பெண்மணி டெல்லியிலே பேருந்திலே செல்லுகின்ற பொழுது இளைஞர்களால் அந்த பெண்மணி பாலியல் சீண்டலுக்கு உள்ளாக்கப்பட்டு துன்புறுத்தப்பட்டு அந்த பெண் இறந்த நிகழ்வு இந்தியா முழுவதும் பேசப்பட்டது. இப்படி ஒவ்வொரு நாளும் நாம் தொலைக்காட்சிகளை எடுத்தோம் என்று சொன்னால் தினசரி இந்த நிகழ்வுகள் தான் வந்து கொண்டிருப்பதை பார்க்கிறோம். 2 தினங்களுக்கு முன்பு திருச்சியிலே 14 வயது ஒரு சிறுமி காரிலே கடத்தி செல்லப்பட்டு மயக்க மருந்து கொடுக்கப்பட்டு அந்த குழந்தையை பாலியல் துன்புறுத்தல் செய்யப்பட்டு வீதியிலே வீசப்பட்ட நிகழ்வை நாம் பார்க்க முடிகிறது. அப்ப சின்ன பிள்ளையிலிருந்து பல்லு போன கிழவி வரைக்கும் இந்த பாலியல் துன்புறுத்தலுக்கு உள்ளாக்கப்படுகின்ற நிகழ்வு தமிழகத்திலே தொடர்கதையாக இருப்பதை நாம பார்க்கிறோம்.
அப்ப இதற்கு என்ன காரணம்? எதனால இப்படி உண்டாகிறது? ஏன் இப்படியான நிகழ்வுகள் தமிழகத்திலே தொடர்ச்சியாக இந்தியா முழுவதும் நடைபெறுகிறது என்பதை நாம சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். எங்கேயாவது ஒன்று ரெண்டு நடக்குதுன்னா அது அப்படியே கண்டு காணாமல் போகலாம். ஆனால் இன்றைக்கு வீதியில பெண்கள் போவதே கேள்விக்குறியாக இருக்கப்படுகிறது. ஒரு பெண் பிள்ளையை பெற்றெடுத்த பெற்றோர்கள் ஒரு பெண் பிள்ளையை தெருவில் அனுப்புறதுக்கே இன்னைக்கு பயப்படுறோம். ஒரு பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புறதுக்கு பயமா இருக்கு. யாரை நம்பி அனுப்புறது? யாரை நம்புறது? யாரை நம்பி இவர்களை பள்ளிக்கூடத்திற்கும் அவர்கள் படிப்பிற்கும் வேலைக்கும் அவர்களை அனுப்புவது? அவங்களுடைய கற்புக்கும் அவங்களுடைய சுதந்திரத்திற்கும் இன்றைக்கு கேள்விக்குறியான ஒரு நிலை இந்தியா முழுவதும் இன்றைக்கு நீடிக்கின்ற ஒரு சூழல்களை நாம பார்க்கின்றோம். அப்ப இதற்கு என்ன காரணம்? எதனால இப்படியான நிகழ்வுகள் இன்றைக்கு இந்தியா முழுவதும் தமிழகத்தில் தொடர்கதையாக புதிதாக இன்றைக்கு ஆட்சிக்கு வந்த இந்த ஆட்சியிலும் கூட ஆட்சிக்கு வருவதற்கு முன்பு என்ன சொன்னார்கள்? நாங்கள் பெண்களுடைய பாதுகாப்பை உறுதி செய்வோம் என்று சொன்னார்கள். பெண்களுக்கு ஏற்படுகின்ற கொடுமைகளிலிருந்து பாதுகாப்போம் என்று சொன்னார்கள். சிங்கப்பெண் என்ற காவல் படையை ஒன்றை உருவாக்கும் என்று சொன்னார்கள். ஆனா இன்னைக்கு செய்திகளை பார்த்தீங்கன்னா அந்த சிங்கப்பெண்ணுக்கே பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழல் இருப்பதை பார்க்கிறோம். அப்ப எங்கதாங்க இந்த நாடு போகுது? எல்லாரும் பெண் பிள்ளையை பெற்றெடுத்த பெற்றோர்கள் இன்றைக்கு மடியில கனத்தோடு பள்ளிக்கு அனுப்புகின்ற பிள்ளைகளை பயத்தோடு மீண்டும் நம்மளுடைய பிள்ளை பாதுகாப்பான முறையிலே வீட்டுக்கு திரும்பி வருவானா என்ற கவலையோடு இருக்கின்ற ஒரு சூழல் இன்றைக்கு நம் நாட்டில் இருக்கிறது என்று சொன்னால் இதற்கு என்ன காரணம்? ஒவ்வொரு பிள்ளையும் கொல்லப்படுகின்ற நிகழ்வுகளை நீங்கள் பாருங்கள். கொடூரமான முறையில் கொல்லப்படுறாங்க. இந்த கோயம்புத்தூர்ல 10 வயது பிள்ளை, அதுக்கு என்ன தெரியும்? ஒன்றும் அறியாத பச்சை பிள்ளை. அந்த பிள்ளை எப்படி கொடுமைப்படுத்தி ஆனா கொஞ்சம் கூட ஈவரக்கம் இல்லாத காட்டு மிராண்டித்தனமாக கொடூரமான முறையில அந்த பிள்ளையை சிதைச்சிருக்கிறாங்கன்னு சொன்னா இப்படியான நிகழ்வுகள் இன்றைக்கு தொடர்கதையாக நடக்கிறது. இதற்கு எப்ப முடிவு கட்டுறது? யாரு முடிவு கட்டுறது? ஆட்சிகள் தான் மாறுகிறதே தவிர காட்சிகள் மாறியவாடி இல்லை. எல்லாமே அப்படித்தான். யார் ஆட்சிக்கு வந்தாலும் இதான் நடக்குது. அப்ப இஸ்லாம் என்ன தெரியுமா சொல்லுது? ஒரு குற்றம் குறைய வேண்டும் என்று சொன்னால், ஒரு குற்றம் மீண்டும் மீண்டும் நடைபெறாமல் இருக்க வேண்டும் என்றால் அந்த குற்றத்திற்கான தண்டனை கடுமையாக இருக்க வேண்டும். அந்த குற்றத்திற்கான தண்டனை யாரிடத்தில் ஒப்படைக்கணும்? எவன் பாதிக்கப்பட்டிருக்கணும் அவங்கிட்ட ஒப்படைக்கணும். அவங்கிட்ட கேட்கணும், உன் பிள்ளை செத்து போச்சுலப்பா, உன் பிள்ளை இறந்து போச்சுல, நீ என்ன தண்டனை கொடுக்கிறேன்னு சொல்லு, உன் மனநிலைய சொல்லு. இப்படியாங்க இன்னைக்கு தண்டனைகள் கொடுக்கப்படுது. எல்லாம் ஒரு 5 வருஷம் 10 வருஷம் சிறை தண்டனை, திரும்பியும் வெளியே வரான். ராஜா மாதிரி அதே தப்பே திரும்பியும் செய்யறான். திரும்பியும் உள்ள ஜெயிலுக்குள்ள போறாரு. அங்க சாப்பாடு, டிவி, எல்லா படுக்கை, எல்லா வசதியும் கொடுக்கப்படுது. திரும்பியும் ஒரு 2-3 வருஷம் திரும்பியும் வெளியே வரான். தன் தப்பையே உணராத ஒரு குற்றவாளியாக, மீண்டும் மீண்டும் ஒரே தப்பை செய்யக்கூடியவனாக, அவன் செய்த தப்பினுடைய தவறை உணராதவனாக இருக்கின்ற சூழல் தானே இன்றைக்கு இருக்குது. நபி அவர்கள் சொல்லுகிறார்கள், திருமறை குர்ஆன் சொல்லுகிறது. இன்னைக்கு மக்களுடைய மனநிலையை பார்க்கிறோம். இஸ்லாமிய சட்டத்தை மாதிரி கொண்டு வாங்கங்கிறாங்க. நாம சொல்லல, யாரு சொல்றா? கோயம்புத்தூர்ல இந்த பெண்ணு பாதிக்கப்பட்ட குடும்பத்தார்கள் சொல்லுகிறார்கள். ஆசிஃபா என்ற பெண்மணியை கொல்லப்படுகிற பொழுது அந்த பெண்ணுக்காக குரல் கொடுத்த சமூக ஆர்வலர்கள், பொதுநிலை சிந்தனைவாளர்கள் அத்தனை பேரும் சொன்ன கருத்து என்ன தெரியுமா? இவனை எதுக்கு முகத்தை மறைச்சு உள்ள கொண்டு போறீங்க? அவனை பெரிய தியாகியா? அவன் எவ்வளவு பெரிய அயோக்கிய, எவ்வளவு பெரிய பாவ செயலை செஞ்சிருக்கிறான். ஒரு பிள்ளையினுடைய சமூகத்தின் வாழ்க்கை சீரழிச்சிருக்கிறான். அவன் முகத்தை மறைக்கிறது,
அவன முகத்தை மறைச்சு யாருக்கும் தெரியாம மீடியாவுக்கு தெரியாம அப்படியே கொண்டு போறது. அப்ப எப்படிங்க திருந்துவான்? பொதுநிலையில் நிக்க வைக்கணும், பொதுமக்களுக்கு முன்னால் நிக்க வைக்கணும். குர்ஆன் சொல்லுகிறது, பாதிக்கப்பட்டவனுடைய மனநிலையை கேளுங்க. கண்ணுக்கு கண்ணு, பல்லுக்கு பல்லு, காதுக்கு காது, உயிருக்கு உயிர். என்ன அவன் பாதிக்கப்பட்டானோ அதே நிலையில தண்டனையை கொடுத்து பாருங்க. பாதிக்கப்பட்டவனுடைய குடும்பத்தாரிடத்தில் என்ன தண்டனை கொடுக்குன்னு சொல்லுப்பான்னு கேட்டு பாருங்க. இந்த தண்டனை, இந்த குற்றங்கள் மீண்டும் நடக்குமா? இது போன்ற குற்றங்கள் மீண்டும் தொடர்கதையாக இன்றைக்கு தமிழகத்திலும் இந்தியாவிலும் இருக்குமா? அப்ப குற்றங்களை குறைப்பதற்கான வழியை எந்த ஆட்சியுமே இதுவரைக்கும் எடுக்கல. ஆட்சிகளை தான் மாறி மாறி நாங்க வந்தா இதை செய்வோம், நாங்க வந்தா அதை செய்வோம், நாங்க எங்க வந்த வேண்டிய 33 பாலியல் வன்கொடுமைகள் இந்த ஒரு மாதத்துல வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு. கேட்டா எங்களுக்கு இன்னும் டைம் கொடுங்க. நீங்க எவ்வளவு டைம் வேணும் எடுத்துங்க. இதை நிறுத்துறதுக்கு என்ன வழி? இனி நடக்காமல் இருப்பதற்கு என்ன வழி? சட்டம் கடுமையாக்கப்பட்டிருக்கிறதா? குற்றங்கள் குறைப்பதற்கான வழிகளை நீங்கள் பேசி ஆய்வு செய்திருக்கின்றீர்களா? வெறும் வருத்தத்தை மட்டும் தெரிவிச்சு விட்டுறாங்க. என்ன இன்னைக்கு பேசுறாங்க தெரியுமா? இந்த மாதிரி சிறுமிகள் கொல்லப்படுறதையும் பாலியல் துன்புறுத்தல் வழியாக பாதிக்கப்படுறதையும் பெண்கள் பாதிக்கப்படுறதையும் பேசும் பொருளாகலாம் இன்னைக்கு இல்ல. ஒரு நாள் பேசுறாங்க, 2 நாள் பேசுறாங்க, அதோட கடந்து போயிடுறாங்க. ஆனா இன்னைக்கு பேசுறது எது? சாராய பாட்டிலுக்கு 10 ரூபா கூட வாங்கிட்டான். இதான் இன்னைக்கு பேச்சு பொருள். அவன் குடிச்சு சாப்பிட்டோம், அவன் குடிச்சு உயிரோடு இருந்து நாட்டுக்கு என்னங்க பலனு? சாராய பாட்டிலுக்கு 10 ரூபா வாங்கிட்டான். இதை மீடியாவில் பேசி அதை பிரச்சனையாக பேசி 10 ரூபாய் எங்களுடைய ஆட்சியில் நாங்கள் குறைத்து விடுவோம். இதெல்லாம் நாட்டுக்கு ஏதாவது பலன் இருக்கா? மதுவை முற்றிலுமாக ஒழிப்போம் என்று, முற்றிலுமாக தடை செய்வோம் என்று துணிச்சலாக எந்த ஆட்சி அதிகாரம் சொல்ல முடியுமா? ஒரு பாலியல் துன்புறுத்துதல், தீண்டல்கள் ஒரு பிள்ளைக்கு நடக்குதுன்னா எதனால நடக்குது? எதனால அப்படி நடக்கிறதுக்கான நிலைகள் உருவாகுது? அதை யோசிக்கணும்ல. ஒரு அரசாங்கங்கிறது என்ன யோசிக்கணும்? இந்த மாதிரி குற்றம் நடக்குது, இது நடக்க விடாம பார்க்கணும், இதை நடப்பதை தடுக்கணும். தடுக்கிறதுக்கு என்ன வழி? WHO, வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன், அவங்க ஒரு அறிக்கையை வெளியிடுறாங்க. அதிகமான பெண் பிள்ளைகள் இந்த பாலியல் தீண்டலுக்கு உள்ளாக்கப்படுவதற்கு காரணம் யாருன்னு கேட்டா அவங்க நெருங்கிய வட்டத்தில் தான் இது நடக்குது. ஸ்கூல்ல அழைச்சிட்டு போற ஆட்டோ டிரைவரு, வீட்டுக்கு வருகின்ற தூரத்து சொந்தக்காரரு, அக்கம் பக்கத்து வீட்டில் இருக்கக்கூடிய நண்பர், இப்படி தெரிந்த வட்டாரத்தின் வழியாக தான் இது மாதிரியான குற்ற செயல் நடக்குதுங்கிறாங்க. இந்த கோயம்புத்தூரில் நடந்தது அப்படித்தான். கார்த்திக்னு ஒருத்தன் உள்ள போறான். அவன் அந்த பெண்ணுக்கு தெரிஞ்ச ஏதோ ஒரு வகையில் அந்த உறவினர்களுக்கு பழக்கமான ஒரு ஆளு. அவன் கூப்பிடுறான் என்று அழைத்த உடனே தான் தெரிஞ்சவர் தானே கூப்பிடுறான்னு அந்த பிள்ளையும் பாசமா போகுது. இவன் இந்த செயலுக்கு காரணம் என்ன அப்படின்னா இவனுடைய போதை, குடிப்பழக்கம், கஞ்சா போன்ற பழக்கங்களின் காரணமாகத்தான் இது மாதிரியான சிந்தனை மாற்றமே அவங்களுக்கு வருது. ஒருத்தவன் போய் நல்லா இருக்கிறவன் போய் இந்த வேலையை செய்யறானா? செய்யறது இல்ல. யாரு செய்யறா? எவன் குடிகாரனாக இருக்கிறானோ, எவன் போதையில் இருக்கிறானோ, எவன் கஞ்சா குடிக்கிறானோ, எவன் போதைக்கு அடிமையாக இருக்கிறானோ அவன் தான் இந்த தப்புல பெரும் தவறுகள் இழைக்கிறார்கள். ஒரு 80 வயசு ஒரு மூதாட்டிங்க தமிழ்நாட்டில், அதுவும் இன்றைக்கு நடந்தது. 80 வயசு அந்த பாட்டி தூங்கிக்கிட்டு இருக்கு. அது இன்னைக்கு நாளைக்கு இருக்கிற டைப்பு. அந்த பாட்டியை போய் இவன் தண்ணியை போட்டுட்டு அந்த பாட்டிக்கு போய் பாலியல் தீண்டல் கொடுத்துருக்கான். என்னடா அப்படின்னு பார்த்தா போதை ஒரு மனிதனுடைய சுய சிந்தனையை மறக்க செய்கிறது, நல்லவனை கெட்டவனாக கூட மாற்றுது. அப்படிப்பட்ட போதை இன்றைக்கு சமூகத்திலே முழுமையாக ஒழிக்கப்படாத வரைக்கும், இந்த போதை முழுமையாக தமிழகத்திலிருந்து
அகற்றப்படாத வரைக்கும் இது போன்ற நிகழ்வுகள் தொடர்கதையாகத்தான் இருந்து கொண்டிருக்கும். போதைகளை ஒழிக்கணும், போதைகளை முற்றிலுமாக ஒழிக்க வேண்டும். இன்றைக்கு என்ன சொல்றாங்க, நாங்கெல்லாம் மதுக்கடைகளை அகற்றுகிறோம், இப்ப 700 மதுக்கடைகள் நாங்க அகற்ற போறோம் அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க. ரொம்ப வரவேற்கக்கூடிய விஷயம்தான், இதை நம்ம வரவேற்கிறோம். ஆனா 700 மதுக்கடைகளை அகற்றிவிட்டு தனியார் மதுக்கடை பக்கத்திலே இருக்க, இங்க குடிக்காதவன் அங்க போய் குடிக்க மாட்டானா? அப்ப மதுவை முற்றிலுமாக தடுக்க வேண்டும், தடை செய்யணும். மது இல்லாத ஒரு மாநிலமாக உருவாக்கணும். மது இல்லாத ஒரு மாநிலமாக என்றைக்கு உருவாக்கப்படுகிறதோ அன்னைக்குதான் இது மாதிரியான குற்ற செயல்கள் தமிழகத்தில் குறையக்கூடிய நிலை உண்டாகும். ஒன்று, தண்டனை கடுமையாக்கப்படணும். மது போதைகள் போன்ற பொருட்கள் முற்றிலுமாக தடுக்கப்படணும். அடுத்தது, குழந்தைகளை குறித்து இஸ்லாம் எப்படியான ஒரு வழிகாட்டுதலை சொல்லுகிறது என்று சொன்னால், குழந்தைகள் விஷயத்தில் அன்பாக நீங்கள் நடந்து கொள்ளுங்கள். ஒரு சிறுமி வீட்டில் இருக்கிற சின்ன பிள்ளைங்க, அவங்களுக்கு என்ன தெரியும்? அதுகளுக்கு பொம்மையை வச்சு விளையாட தெரியும், செல்போனில் வீடியோ கேம் விளையாட தெரியும். பாப்பா அம்மா வீட்டில் என்ன பெற்றோர்கள் உணவுகள் வாங்கி கொடுக்குறாங்களோ அதை சாப்பிட்டு மகிழ தெரியும். இதானங்க வயசு. இதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், முகமது நபி அவர்கள் சொல்றாங்க, குழந்தைகள்கிட்ட நீங்க எப்படி நடந்து கொள்ள தெரியுமா? அன்பான முறையில் குழந்தைகள்கிட்ட நீங்கள் நடந்து கொள்ளுங்கள். ஒரு முறை நபி அவர்கள் அருகிலே ஒரு நபி தோழர் இருக்கிறார். அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய பேர பிள்ளைகளை அவங்க கொஞ்சி மகிழ்றாங்க, அந்த பிள்ளையை பிடிச்சு கொஞ்சிறாங்க. அப்ப அவர் கூட இருக்கக்கூடிய அந்த நபி தோழர் சொல்கிறார், முகமது அவர்களே, நபி அவர்களே, எனக்கும் ஒரு 10 பிள்ளைகள் இருக்கு, நான் ஒரு நாளும் அப்படி அவங்கள கொஞ்சினது இல்லை அப்படின்னு சொல்லும் பொழுது நபி அவர்கள் சொன்னது தெரியுமா? லா யர்ஹமு வலா யர்ஹமு, யாரு மக்கள் மீது இரக்கம் காட்டவில்லையோ அல்லாஹ் அவர்கள் மீது இரக்கம் காட்ட மாட்டான். அன்பு செலுத்தும், பிள்ளைகள் மீது, சிறுவர்களின் மீது அன்பான முறையில் நடந்து கொள்ளணும். அவங்கள்ட்ட ஒரு பாசமான முறையில், அதுவும் பெண் குழந்தைகளை பற்றி சொல்லுகிற பொழுது, பெண் குழந்தையை பற்றி இஸ்லாம் எப்படி சொல்லுது தெரியுமா? ஒவ்வொரு சமுதாயமும் பெண் குழந்தை பிறந்தாலே கவலை நினைப்பாங்களாம். இஸ்லாம் சொல்லுது, ஒரு பெண் குழந்தையை பெற்றெடுத்தால் அந்த பெண் குழந்தையை குறித்து எல்லா சமூகம் எப்படி நினைப்பார்களாம்? இந்த பிள்ளை எப்படி கல்யாணம் பண்ணி கொடுக்கிறது, வரவை எவ்வளவு வரதட்சணை கேட்பான், அப்படி நினைப்பார்களாம். இஸ்லாம் திருமறை குர்ஆன் சொல்கிறது, பெண் குழந்தை ஒருவருக்கு பிறக்கிறது என்று சொன்னால் அது உங்களுக்கு நற்செய்தி என்று திருமறை குர்ஆன் சொல்கிறது. அப்ப குழந்தைகளிடத்தில் அன்பு பாராட்ட வேண்டும், குழந்தைகளிடத்தில் நல்ல விதத்தில் நடந்து கொள்ள வேண்டும், குழந்தைகளிடத்தில் நாம் அவரிடத்தில் நளினமான முறையில் நடந்து கொள்ள வேண்டும், தோழமை கொள்ள வேண்டும். இப்படியான ஒரு பண்பை இஸ்லாம் சிறியவர்களிடத்தில் நடந்து கொள்ள வேண்டிய நிலை சொல்லுது. அப்ப இந்த நிகழ்வு என்பது இன்றைக்கு பரவலாக தொடர்கதையாக இருக்கிறது என்று சொன்னால், அப்ப இதை நாம முடிவுக்கு கொண்டு வரணும். அப்ப இதை ஒவ்வொரு நிலையிலும் விழிப்புணர்வை உருவாக்க வேண்டும். எதனால் இப்படியான நிலைகள் இன்றைக்கு தொடர்கிறது என்பதையும் நாம சிந்திக்கணும். வேற எதனால் இது மாதிரியான பிரச்சனை உருவாகுது அப்படி நம்ம பார்த்தோம் என்று சொன்னால், இன்னொரு வகையில் நம்ம பார்க்க முடியுது. ஆடையும் ஒரு காரணமாக இருப்பதை பார்க்கிறோம். சின்ன பிள்ளைங்க விஷயத்தில் நாம பெரும் ஆடை விஷயங்களிலே கவனிப்பு செலுத்த முடியறதில்லை. ஆனால் பெரியவர்கள் விஷயத்தில் ஆடைகள் எப்படி இருக்கு அப்படின்னா, வெஸ்டர்ன் கல்ச்சர் அப்படின்னு சொல்லி அவங்களும் விரும்பின ஆடைகளை அணிகிறாங்க. அணிஞ்சிட்டு என்ன சொல்றாங்க, இது எங்களுடைய விருப்பம், எங்களுடைய சுதந்திரம், நாங்க எப்படி வேணாலும் அணிவோம், பார்க்கிற பார்வையை நீங்க மாத்திக்க சொல்லுங்க அப்படிங்கிறாங்க. பார்க்கிறவன் எல்லாரும் ஒரே மாதிரி பார்ப்பானா? எல்லாருடைய பார்வை ஒரே மாதிரி இருக்குமா? அப்ப இஸ்லாம் சொல்லுகிறது, முதலில் உங்களுடைய பார்வையை தாழ்த்திக் கொள்ளுங்கள், உங்களுடைய நெஞ்சின் மீது நீங்கள் முக்காடுகளை போட்டுக் கொள்ளுங்கள் அப்படின்னு ஆடை ஒழுங்குமுறைகளை கூட இஸ்லாம் கற்றுத் தருகிறது.
அப்ப இந்த மாதிரி ஆடை விஷயங்கள்லையும் ஒரு அந்நிய ஆணவர்களிடத்திலே எப்படி நடந்துக்கணும், பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்கணும். யாரு உறவு முறை, யாரு உறவு இல்லாதவர்கள், யாரிடத்தில் நெருங்கி பழக வேண்டும், யாரிடத்தில் எப்படி இருக்கணும் அப்படி கற்றுக் கொடுக்கணும். இன்னைக்கு எல்லாரும் சொல்லப்படுதா, எல்லாத்தையும் மாமான்னு சொல்லி கொடுக்குறோம். வீட்டுக்கு யாரா வந்தா, பால்கார் வந்தா நம்ம அன்கள்கிட்ட போய் இதை குடும்பங்கிறோம். எல்லாரையும் நம்ம உறவு முறையை வச்சு சொல்றோம். அந்த பிள்ளைக்கு என்ன தெரியுது, அம்மாவுக்கு எது தெரிஞ்சவங்க, நம்ம வீட்டுக்கு தெரிஞ்சவங்க அப்படின்னு அது சாதாரணமாக இயல்பான முறையில் அவர்கள் பழக ஆரம்பித்து விடுகிறார்கள். அப்ப உறவை இஸ்லாம் சொல்கிறது மகரம், மகரம் இல்லாதவர்கள், இரத்த பந்தம் இல்லாதவர்கள். உன் அண்ணன்ட்ட எப்படி நடக்கணும், உன் அண்ணனுடைய ஃப்ரெண்டுகிட்ட எப்படி நடக்கணும், உங்க அப்பாட்ட எப்படி நடக்கணும், உங்க அப்பாவுடைய ஃப்ரெண்டுகிட்ட எப்படி நடக்கணும், உங்க மாமாட்ட எப்படி நடக்கணும், உங்க மாமாவுடைய ஃப்ரெண்டுகிட்ட எப்படி நடக்கணும், பிள்ளைங்கள் கற்றுக் கொடுக்கணும். அப்ப இந்த மாதிரியான சமூக ஒழுங்குகளையும் நாம் பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுப்பதின் காரணமாக மட்டும்தான் இது போன்ற பாதுகாப்பான ஒரு நிலையை நாம் நம் சமூகத்திலையும் இந்த பெண்களுக்கு பாதுகாப்பையும் நாம் உறுதி செய்ய முடியும். எனவே கட்சிகள் நிறைய உருவாகிக்கிட்டே இருக்காங்க. இன்னைக்கு பாருங்க, புதுசா கட்சி மட்டுமே 6000 எத்தனையோ கட்சிகள் சொல்றாங்க. புது கட்சிகள் நிறைய கட்சிகள் வந்துகிட்டே இருக்கு. அதெல்லாம இப்ப பிஜேபியில இருந்து ஒருத்தர் வெளியே போயிட்டு நான் ஒரு புது கட்சியை உருவாக்க போறேன்னு நிக்கிறார். டெல்லியில இருந்து ஒரு ஆளு அவன் கரப்பாம்பூச்சின்னு ஒரு கட்சியை உருவாக்கி அவங்க ஒரு போராட்டம் நடத்திக்கிட்டு இருக்காங்க. கட்சிகள் வருது. கட்சிகளும் ஆட்சிகளும் எத்தனை உருவானாலும் ஒரு பெண் சமூகத்திற்கு உறுதியான பாதுகாப்பை வழங்காத வரைக்கும் அந்த ஆட்சி ஒரு சிறந்த ஆட்சியாக இருக்காது, ஒரு சிறந்த ஆட்சி முறையாக இருக்காது. அப்ப எந்த ஆட்சியாக இருந்தாலும் பெண்களின் பாதுகாப்பை உறுதி செய்யணும். வெறும் வார்த்தையில மட்டும் சொல்லிட்டு போக கூடாது. நாங்க வந்தா உறுதி செய்வோம், பாதுகாப்பை வழங்குவோம். உங்களுடைய பாதுகாப்பை வழங்குவதற்காக, உறுதி செய்வதற்காகத்தான் நாங்கள் ஆட்சிக்கு வந்திருக்கிறோம் வெறும் வார்த்தையில சொல்லிட்டு போவது அல்ல. எனவே இந்த கணக்கு இப்ப இருக்கின்ற தமிழக முதல்வருக்கும் நாங்கள் கோரிக்கையாக வைப்பது என்னவென்றால், தமிழகத்தில் நடைபெறக்கூடிய இந்த பெண்களுக்கு எதிரான வன்முறைகள், பெண்களுக்கு எதிரான பாலியல் சீண்டல்கள், பெண்களுக்கு எதிரான பாலியல் கொடுமைகள் முற்றிலுமாக நிறுத்தப்பட வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் தண்டனைகளையும் அதன் மீது சொல்லப்படுகிற கட்டளைகளையும் நீங்கள் கடுமையான முறையில் ஆக்காத வரைக்கும் இது குறையவே குறையாது. அப்ப கொண்டு வரணும், தண்டனையை கடுமையாக்கணும். அப்ப இதை இந்த நேரத்தில் நாங்கள் ஒரு கோரிக்கையாக வைத்துக்கொண்டு, எனவே விழிப்புணர்வோடு ஒரு சமூகம் தன் வாழ்க்கையை கடக்க வேண்டும், யாரிடத்தில் எப்படி பழக வேண்டும், யாரிடத்தில் எப்படி இருக்க வேண்டும் என்கின்ற ஒரு புரிந்துணர்வோடு இந்த காலகட்டம் கடக்க வேண்ட ஒரு நிலை நமக்கு இருக்கிறது என்பதை இந்த பேரணியின் வாயிலாகவும் இந்த நிகழ்வின் வழியாகவும் நாங்கள் பதிய வைத்துக் கொள்கின்றோம். எனவே ஒரு பாதுகாப்பான சூழலில் ஒரு பெண்ணை உருவாக்குவது என்பது இஸ்லாம் முக்கியத்துவம் வழங்கியிருக்கிறது. எப்படி வழங்கியிருக்கிறது என்று சொன்னால், ஒரு பெண் பிள்ளையோ 2 பெண் பிள்ளையோ உங்களுக்கு இருக்கும் என்று சொன்னால், அந்த பெண் பிள்ளைகளை சாலிகான பிள்ளைகளாக நீங்கள் வளர்த்தெடுப்பீர்கள் என்று சொன்னால் உங்களுக்கு சொர்க்கம் வழங்கப்படுதுங்கிறாங்க ரசூலுல்லாஹ். நானும் அவர் மறுமையில் இப்படி 2 விரல்களை போன்றிருப்போம்ங்கிறாங்க ரசூலுல்லாஹ். எனவே பெண் பிள்ளைகள் மீது கவனம் செலுத்துவதும், அவங்க வெளியே போனாங்கன்னா அவங்களுக்கு பாதுகாப்பு வழங்குவதும், அவர்கள் மீது கூடுதல் கவனம் செலுத்துவதும், தேவையற்ற அந்நிய ஆணவர்களிடத்தில் பேசுகிற பொழுது நாம் கூடுதல் கவனம் எடுப்பவர்களாகவும், இது மாதிரியான சூழல்கள் தான் பெண் பிள்ளைகளை பாதுகாக்கும். நம்ம தான் நம்மளை பாதுகாத்துக்கணும். நம்ம அதிகாரத்துக்கு சொல்றோம், அது என்னமோ எவ்வளவுதான் இருந்தாலும் அது தொடர்கதை தான். இப்ப இதில் யாரு பாதுகாப்பு ஏற்படுத்திக்கணும்? நம்ம வீட்டு பிள்ளையை பாதுகாத்துக்கணும், நம்ம கண்காணிக்கணும். எங்க போகுது பிள்ளை, கரெக்டா போறாங்களா, பள்ளிக்கூடத்துக்கு போயிட்டு திரும்பி வராங்களா, காலேஜுக்கு போயிட்டு திரும்பி வராங்களா, அவங்க பயன்படுத்துகின்ற மொபைலில் தேவையற்ற பழக்க வழக்கங்கள் இருக்குதா,
இது எல்லாம் உறுதிப்படுத்துவது ஒவ்வொரு பெற்றோர்களுடைய பொறுப்பாக இருக்கிறது. இதை தமிழக அரசு கூர்ந்து கவனித்து விரைவான நடவடிக்கை, இது மாதிரியான பாலியல் சீண்டல்களுக்கும் பாலியல் கொடுமைகளுக்கும் கொலை செய்யப்பட்ட சிறுமிகளுக்கும் நியாயம் கிடைக்கணும். நியாயம்னா எப்படி கிடைக்கணும்? பொது இதில் நிற்க வைக்கணும், பொதுமக்களுக்கு முன்னால் நிற்க வைக்கணும், மரண தண்டனை கொடுக்கணும். இந்த மாதிரியான ஒரு சட்டம் எந்த நாட்டில் அரங்கேற்றப்படுகிறதோ அந்த நாடுகளில் இந்த குற்றங்கள் குறைவாக இருக்கு. எனவே அந்த அடிப்படையில் நாமும் வாழ்கின்ற இந்த நாட்டில் இது போன்ற குற்ற செயல்களை குறைவாக இருக்க வேண்டும், முற்றிலுமாக ஒழிக்கப்பட வேண்டும் என்பதை இந்த பேரணியின் வழியாக எங்களுடைய கோரிக்கையாக வைத்துக் கொண்டு எனது உரையை நிறைவு செய்து கொள்கின்றேன். வாஹிரு தாவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர்.